ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டூல்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் வந்து டூல்ஸை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டூல்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். டூல்ஸில் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன், பார்ட் ஏ பார்ட் பின்னு. இப்போ பார்ட் ஏ வந்து நான் டூல்ஸில் சொல்லித்தரேன். கியூபிஎஸில் வந்து ப்ராஜெக்ட் பேஜில் வந்து டூல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டூல்ஸு. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்து அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. சரிங்களா? ஸோ பாருங்கள், சின்ன ஒரு ஃபைல் பண்ணுது அது எக்ஸாம்பிளுக்காக. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம் டூல்ஸ்னால் என்னென்னு. இந்த பிளாங்க் கேன்வஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூல்ஸ் காமிக்கும். நான் வந்து மேலே போய் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், மேலே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷனில் வந்து ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணேன்னா நார்மல் சைசிங் மூவ்ஸ் கான்டென்ட்ஸ், சைசிங் அப்ளைஸ், டைம் ஸ்ட்ரெச் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் சைசிங் வந்து டீச் பண்ணுறேன். நார்மல் சைசிங் நான் பார்ப்போம். நார்மல் சைசிங் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நார்மல் சைசிங் ஒன்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இதை ட்ரிம் பண்ணலாம். நார்மல் சைசிங்னா பாருங்கள், ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அது கட் பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ ஃப்யூச்சரில் கூட நம்ம எடுத்து விட்டுக்கலாம். கட் பண்ணிட்டா ஒன்ஸ் ஃபார் ஆல் போயிடுச்சு. அது இதுனா ஃப்யூச்சரில் கூட எடுத்து விட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ட்ரிம்மு. வீடியோவில் கூட இருக்கும் அந்த ட்ரிம், வீடியோ எடிட்டிங்கில் அதே தான். அது இந்த சைடில் நான் ட்ரிம் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வால்யூம் குறைக்கலாம், ஏற்றிக்கலாம். இந்த ஒரே டூலில் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்கள், ப்ளூ கலர் பாக்ஸ். இது குறைச்சிங்கன்னா வால்யூம் குறையும், கீழே இருக்குனிங்கன்னா மேலே ஏற்றினீங்கன்னா வால்யூம் ஏறும். ஸோ அது எப்படின்றத நான் ப்ளே பண்ணும்போது காமிக்கிறேங்க. எல்லாத்தையும் மியூட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ட்ராக் மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள். குறையுதா? ஏற்றுறேன். ஒன்றுமே சவுண்டே இல்லை பாருங்கள். இது கூட நம்ம கீயிங் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். அதை பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலாக கொடுக்குறேன். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட். கிராஸ் ஃபேட் கிடையாது, இது ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு. இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த அப்பர் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ப்ளே பண்ணேன்னு பாருங்கள். வால்யூம் கம்மியாக வந்து ஜாஸ்தியாகுது, அதேமாரி ஜாஸ்தியாக இருக்கிறது கம்மியாகுது. இது நம்ம செல்ஃபோனில் வந்து இப்போ வர செல்ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா, லேட்டஸ்ட்டாக வர ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருதுன்னா பாட்டோட சவுண்டு கம்மியாக கட் ஆகிடும். அப்புறம் திருப்பி அந்த கால் கட் ஆனோன்னா பாட்டோட சவுண்டு வந்து கம்மியாகிட்டு ஜாஸ்தியாகும். அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ எனக்கு எடுத்தோடனே ஜாஸ்தியான இயரில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது இதில். அடுத்தது இது வந்து நார்மல் ஃபேட் இன் ஃபேட் அவுட் தான். கிராஸ் ஃபேடை பற்றி நான் அப்புறம் டீச் பண்ணுறேன் ஃபியூச்சர் வீடியோவில். இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சைசிங் மூவ் கான்டென்ட்ஸ் அடுத்த ஆப்ஷனு. இதை கிளிக் பண்ணோன்னா கர்சரே மாறிடும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரிம் பண்ணாது. இது வந்து எப்படி ஆப்போசிட்டாக போகும். ட்ரிம் டூலில் என்ன பண்ணோம்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுதான் ட்ரிம் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்க அந்த டைரெக்ஷன் ட்ரிம் ஆகும் பாருங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் அப்படியே இருக்கும் ஸ்டாட்டிக்காக, ஆனால் நம்ம டைரெக்ஷன் மூவ் பண்ணுறது மட்டும்தான் ட்ரிம் ஆகும். ஸோ ஒரே இதில் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் பாருங்கள், தெரியும் நினைக்கிறேன். நான் மூவ் பண்ணுறது வந்து ட்ரிம் ஆகலை, அது கடைசியாக தான் ட்ரிம் ஆகும்.
ஆனால் நான் எந்த டைரெக்ஷனில் போகணும் அது மட்டும் ட்ரீம் ஆகுது. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இதுக்கு நடுவில் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்றேன். ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் போனீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் வந்து எடிட்டிங்கில் வந்து டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு செலக்ட் டூல் ஷோ எக்ஸ்ட்ரா இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கும் பாருங்க. பியானோ 2.2 அந்த ட்ராக்கோட செலெக்ஷனு எந்த இதில் இருக்குது, ஆர்கன் என்ன இதில் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்கும் அது. ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு இந்த ஆப்ஷன் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சில பேர் இது தேவைப்படும், யாருக்கு எப்படி உங்களுக்கு எப்படி யூசேஜ் அதை பார்த்துக்கோங்க. நான் இதை எடுத்து விட்டுறேன். எங்கே இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் எடிட்டிங் டூல்ஸ், அது உள்ள செலக்ட் டூல்ஸ் ஷோ எக்ஸ்ட்ரா இன்ஃபோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் ஓகே பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சைசிங் அப்ளைஸ் டு கான்டென்ட்ஸ். அடுத்த மூணாவது ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். சைசிங் அப்ளைஸ் டு டைம் ஸ்டெச். சைசிங் அப்ளைஸ் டு டைம் ஸ்டெச் பார்க்குறோம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது ரிகர்சர் மாதிரி வச்சு பாருங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கலாம். ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து எடிட்டிங், அதேமாதிரி எடிட்டிங்கில் ஆடியோ போனீங்கன்னா ரியல் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. டைம் ஸ்ட்ரெச் டூல் ரியல் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா MPX4 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் எப்பவுமே ரியல் டைமில் இருப்பேன். MPX4னா ரொம்ப குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி ஒரு நல்லாயிருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். அக்யூரேட்டாகவும் சிபி பவர் ஜாஸ்தியாக பிடிக்கும் அது. அதனால தான் நான் வந்து ரியல் டைமில் வச்சுருக்கேன். MPX4 வந்து சிபி பவர் ஜாஸ்தி பிடிக்கும். ஸோ அது உங்களோட சிபியோட பவரை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக MPX4 பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ அந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு சில ஆப்ஷன் நாங்கள் ப்ரீவியூ குவாலிட்டி, மிக்ஸ் ஃபாஸ்ட்டு, சோலோ மியூசிக்கல், பாலிஃபாஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா லெஃப்ட் பாட்டமில் போய் ஹெல்ப்பில் போயிட்டு நிமிஷம் ஹெல்ப்பில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆடியோ எடிட்டிங், ஒன் செகண்ட். ஆடியோவில் வந்து எடிட்டிங்கில் வந்து ஆடியோவில் போனீங்கன்னா டைம் ஸ்டேஜ் பாருங்க. MPX4 பற்றி ஃபுல்லாக ரிவ்யூ என்னென்ன, மிக்ஸ் ஃபாஸ்ட்னா என்ன, சோலோ ஃபாஸ்ட்னா என்ன, சோலோ மியூசிக்கல் பாலிஃபாஸ்ட்னா என்ன, அதில் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். நான் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போகல, ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன், ரியல் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை பற்றி கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டூல் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெயின் பக்கெட் டூலில் வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். பெயிண்ட் பக்கெட் டூல் பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னாப் ஆன் ஆஃப். இங்கே தான் பெயிண்ட் இருக்குது, கலர் டூலு. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஆன் ஆஃப் இருக்குல்ல, இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் ஷார்ட்கட் கீஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீஸ் வந்து ஒன்று வந்து 3. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூலுக்கு வந்து 1 வரும் பாருங்கள், மாறுதா கர்சர் பாருங்கள் மாறுதா. அதே ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா டைம் சைசிங் மூவ் டு கான்டென்ட்ஸ் வரும். அடுத்தது வந்து இன்னொரு வாட்டி அப்ளைஸ் டு டைம் ஸ்ட்ரெச் வரும். ஒரே டூல் 3 வாட்டி மாற்றிக்கலாம் இல்லையா. போய் கிளிக் பண்ணுறதுக்கு இதில் போய் கிளிக் பண்ணி மாற்றுறதுக்கு இது 1 அமுத்துற 3 வாட்டி அமுத்துனா அது வரும். அதேமாதிரி செகண்ட் அமுத்துனீங்கன்னா இந்த ரேஞ்ச் செலெக்ஷன் வரும். அதேமாதிரி 3 அமுத்துனீங்கன்னா ஸ்ப்ளிட் டூல். அப்புறம் வந்து 4 அமுத்துனீங்கன்னா எரேசர், க்ளூ. 5th வந்து எரேசர். 6 வந்து ஜூம். அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. நான் 1லேருந்தே பார்க்குறோம். அடுத்தது வந்து செகண்ட் நம்ம வந்து
இது எதுக்குன்னா எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் மவுஸை நம்ம யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஷார்ட்கட் கீஸ் தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இது யூஸ் ஆகும். எடிட்டிங்கில் வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிடுவோம். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி கொடுத்துருவோம், கண்ட்ரோல் வி பேஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம். இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம பண்ணுறது. அதேமாதிரி இதில் வந்து எடிட்டிங்க்கு வந்து இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஒர்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் இது சொல்லித்தரேன். செலெக்ஷன் டூல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்புங்க, ரேஞ்ச் செலெக்ஷன் டூல். இது இந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணும். இது நிறைய நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபோட்டோஷாப்லாம். எந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணுறது மட்டும் அது இருக்கும். இப்போ நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை டீசெலக்ட் பண்ணணுன்னா டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுறேன் ரேஞ்ச் செலெக்ஷன் டூலு. இது டீசெலக்ட் பண்ணணுன்னா கண்ட்ரோல் அழுத்தினா கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணால் டீசெலக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னா ஃபைலில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ் உள்ள போயிட்டு எடிட்டிங்கில் போயிட்டு சைக்கிள் ஃபாலோஸ் ரேஞ்ச் செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த சைக்கிள் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்கிள் பட்டன் இங்கே இருக்குங்க, ஸ்டாப் பக்கத்தில். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஞ்சு இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ரேஞ்சை செலக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரேஞ்சு மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ புரியுது உங்களுக்கு? இப்போ நீங்கள் இப்போ இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியே இப்போ வேறு ஏதோ ஒரு ரேஞ்சு செலக்ட் பண்ணுறீங்க. அதேமாரி இப்போ வந்து கீழே நான் அடுத்த ட்ராக் போய் காமிக்கிறேன். பாருங்கள், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி லொக்கேட்டர் செலக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பாருங்கள், அதே தான் திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸில் போய் நம்ம பண்ண ஒரு இது சைக்கிள் ஃபாலோஸ் த ரேஞ்ச் செலெக்ஷனு. ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஸ்னாப் டு ஜீரோ க்ராசிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் டூல் 3. ஸ்ப்ளிட் டூல் பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுறேன், ஸ்ப்ளிட் ஆகும். கட்டாது. ஸோ வந்து இப்போ வந்து மல்டிப்புளாக செலக்ட் பண்ணணும். நான் ஒரே நிறைய கட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ட் அமுத்தினீங்கன்னா அது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். பாருங்கள், ஆல்ட்டு நான் அமுத்துறேன், நிறைய ஸ்ப்ளிட்ஸ் வரும். அதே நீங்கள் விரிசா அமுத்துறீங்கன்னா ஆல்ட் அமுத்தினீங்கன்னா ஒரு கட்டு தான் ஆகும், ஒரே ஸ்ப்ளிட் தான் ஆகும். கட்டு கிடையாது, பேர் ஸ்ப்ளிட்டு. ஸோ இது வந்து இது என்னத்துக்கு யூஸ் ஆகுன்றதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ தெரிஞ்சுக்கணும் என்ன டூலுன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 அமுத்துறீங்கன்னா க்ளூ. இது வந்து என்னது, ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஒட்டுறது. ஒட்டிச்சு. இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் இருக்குது. இது ஒன்றா சேர்த்து ஓட்டணும்னா ஆல்ட் அமுத்தி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒன்றா க்ளூ ஆகிடும். ஸோ இது வந்து எரேசர்னு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எரேசர் 5 இல்லைனா இங்கேயும் போய் கிளிக் பண்ணலாம். எரேசரு இங்கேயும் போய் கிளிக் பண்ணலாம், இல்லை 5 அமுத்தலாம். அமுத்தினா ஃபுல்லாக டோட்டலாக அந்த ஸ்ப்ளிட்டு கட் பண்ண வரைக்கும் அடிச்சிடும். இல்லைனா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த ஸ்ப்ளிட்டே இல்லாமல் இருந்தால் ஃபுல்லாக ட்ராக்கையும் அழிச்சிடும். இது எதுக்கு இப்போ ஸ்ப்ளிட் எதுக்கு இப்போன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும். இப்போ நம்ம பர்டிகுலர் ட்ராக் கட் பண்ணுறோன்னா அதை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். டெலிட்டும் பண்ணிக்கலாம், எரேஸும் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது வந்து ஜூம் டூல். ஜூம் டூலில் என்னென்னு பார்ப்போம். ஜூம் டூல்னால் என்னென்னு பார்க்கலாம். ஜூம் டூல்னால் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணி ஜூம், அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி அமுத்திக்கிட்டே ஜூம் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஜூம் பண்ணி இப்போ பர்டிகுலர் இது மட்டும் ஜூம் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணலாம். இன்னும் மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்.
இந்த ஜூம் டூலு. ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், ஜூம் டூல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அது ஷார்ட்கட் கீஸ் வந்து 6ன்னு ஆமாம், ஜூம் டூல் வந்து 6, 1 2 3 4 5 6. அது வந்து அது வரைக்கும் 5 6 வரைக்கும் ஷார்ட்கட் கீஸ். ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலு, அதே 2 வாட்டி அமுத்தினா அதில் இருக்கிற மிச்சம் 2 ஆப்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் டைம் டு சீசிங்கு, என்ன ஆப்ஜெக்ட் சீசிங் மூவ் கான்டென்ட்ஸு சைஸ் சீசிங் அப்ளைஸ் டு டைம் ஸ்ட்ரெச், அந்த 2 ஆப்ஷன் வரும். 3 வாட்டி அமுத்தினா. அதுக்கு அடுத்தது வந்து செகண்ட் அமுத்திட்டிங்கன்னா ரேஞ்ச் செலெக்ஷனு, தேர்டு வந்து ஸ்ப்ளிட்டு, ஃபோர்த்து வந்து க்ளூ, ஃபிஃப்த்து வந்து எரேசர், சிக்ஸ்த்து வந்து ஜூம். இது வரைக்கும் இந்த டூல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த டூல் வந்து செக்ஷன் டூல்ஸ் டீன்னு நான் கொடுக்குறேன். அதில் வந்து மிச்ச டூல்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.